வருது பூச்சை வருது, இந்த நம்ம குவாலியை மட்டும் காணலையே. சின்ன பொண்ணு ஆடை தூக்கிடுவோமா? வெட்டி கறி வைக்கலாம். ஏ புஜிக் புஜிக் வா, உன்னை வெட்டி கறி வச்சு தரேன் இன்னைக்கு. அது அப்படி இல்லை வசந்தி அக்கா, உன்னை இன்னைக்கு வெட்டி கறி வச்சு தின்னு தாரேன். எக்கா தூக்கிட்டு ஓடி வந்துருங்க. இப்படியெல்லாம் கத்தாதே, ஏதாவது ஆயிட்டா சரி போய் பார்ப்போம். என் நாலு முடி அதை கீழே போட்டுட்டு வாடி வாங்க, எங்கேயா போய் ஒளிஞ்சிருவோம். லட்சம் வருது. சரி சின்ன. அப்பா காலையிலேருந்து ஒரே வேலைப்பா, ஒரு நிமிஷம் கூட இருக்கல. நீ கொஞ்சம் போய் அப்படியே படுத்தாதான் உடம்பு கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். சின்ன பொண்ணு அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காங்க, வா நம்ம வேலையை பார்ப்போம். சரிக்கா வாங்க போவோம். ஏக்கா என்னக்கா, நம்ம ஒரு குவாலியை பிடிச்சி அறுக்கலான்னு பார்த்தா மாடா நிக்கி. அதுவும் அந்த மாடு வேலை பாருங்களேன், ஒரு சைஸை திரும்பி பார்த்து நிக்கி. அதை போட்டுருவோமா? ஏன்டா சின்ன பொண்ணு, நம்ம குவாலி அறுத்தா கூட எப்போதான் சிலப்ப மாட்டுவோம், மாடெல்லாம் அறுத்தா கன்ஃபார்ம் மாட்டிடுவோம். அது எப்படிக்கா நீங்க கரெக்டா சொல்லுதீங்க? யாரு தெரியும், வாயில வந்ததை அடிச்சு விட்டேன். என்னது? ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு, நம்ம மாடை அறுக்க வேண்டாம், இங்க எங்க குவாலி நிக்க, அதை போய் அறுக்கலாம்னு சொன்னேன். என் மாடு தூர ஓடிடு, பிடிச்சி வெட்டி போடுவேன். என்னக்கா நம்ம வந்து நம்ம இலவுக்க வீடு வர வந்துட்டோம், இன்னும் அந்த குவாலியை காணல. இங்கே தானக்கா சுத்திட்டு கிடந்து, நேரத்துக்கெல்லாம் பார்த்து நம்ம பிளானே போட்டோம். வா சின்ன பொண்ணு, இதுல எல்லாம் தானே கிடக்கும், இவையெல்லாம் சொந்தம் தானே, அதான் இங்க வந்திருக்கோம். ஏக்கா குவாலிக்கு எப்படிக்கா சொந்தம் எல்லாம் தெரியும்? நீங்க சும்மா உருட்டாதீங்க இருந்து. அதுக்கெல்லாம் தெரியும், வா சின்ன பொண்ணு நம்ம குவாலியை பிடிப்போம். என்னக்கா நமக்கு தேடி வந்த குவாலியை தவிர ஆடு வருது, மாடு வருது, கிளி வருது, பூச்சை வருது, இந்த நம்ம குவாலியை மட்டும் காணலையே. சின்ன பொண்ணு ஆடை தூக்கிடுவோமா? ஏக்கா வேண்டாம், மாட்டினா தீந்து. பிரச்சனை இல்ல, தூக்கும். மாட்டினா நம்ம லட்சுமி அக்கா தானே, நம்மள என்ன ரெண்டு ஆச்சுவாளா, நம்மள இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறலாம். சரி அப்ப தூக்குங்க, வெட்டி கறி வைக்கலாம். ஏ புஜிக் புஜிக் வா, உன்னை வெட்டி கறி வச்சு தரேன் இன்னைக்கு. அது அப்படி இல்லை வசந்தி அக்கா, உன்னை இன்னைக்கு வெட்டி கறி வச்சு தின்னு தாரேன். எக்கா தூக்கிட்டு ஓடி வந்துருங்க. என்ன நம்ம ஆடு இப்படி கத்துது, அது இப்படியெல்லாம் கத்தாதே, ஏதாவது ஆயிட்டா சரி போய் பார்ப்போம். என் நாலு முடி அதை கீழே போட்டுட்டு வாடி வாங்க, எங்கேயா போய் ஒளிஞ்சிருவோம். லட்சம் வருது. சரி சின்ன பொண்ணு. என்ன இப்படி ஆடு இப்படி விழுந்து கிடக்கு, என்ன ஆயிட்டு? ஏதோ வந்து தள்ளி போட்டிருக்குன்னு நினைக்கேன், ஆனா ஒரு அடியும் படலை, நல்ல வேலை. சரி சரி போட்டு ஒண்ணு இருக்கு. லட்சுமி லட்சுமி லட்சுமி. என்ன ராணி அக்கா கூப்பிட்ட போல இருக்கு. ராணிக்கா ஏன்க்கா கூப்பிட்டிய? இல்ல லட்சுமி, போன வாரமே சொல்லியிருந்தேல்ல, கோயிலுக்கு படையில போட இலை வெட்ட போகணும், நீயும் வாரியான்னு கேட்டேன், நீ வாரேன்னு சொன்னேல்ல, அதான் உனக்கு கூப்பிட வந்தேன். ஓ ஆமாம்ல, இருங்கக்கா வெட்டு ஊற்றி எடுத்துட்டு வரேன், மறந்துட்டேன். இல்ல நான் கொண்டு வந்திருக்கேன் லட்சுமி, நீ வா போ. அப்படியே நீ சின்ன பொண்ணு உமா வசந்தி அவங்க எல்லாரையும் கூப்பிடணும். உமா தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காள்ல. வர வர இந்த ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே வருது. என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த போல கேக்கு, என்ன எங்க தேவிட்டு இருந்தீங்க? இல்ல சின்ன பொண்ணு, கோயிலு படையில போட இலை வெட்ட போறேன், அதான் உங்களையும் கூப்பிடலான்னு லட்சுமிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி பட்டம் கட்டிட்டு நிக்க? இது என் காலு, இதுவும் என் காலு, நான் என் காலில் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? ராணி அக்கா எனக்கு கோவமா வருது, அவளை வாய முடி நிக்க சொல்லுக்கா, அடிச்சிட போறேன். நேற்றுக்கு அவ காட்டினதுக்கு நான் இன்னும் கோவத்துல தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. இந்த ஒரு மாதிரி பட்டம் எல்லாம் என்கிட்ட காணிச்சிட்டு இருந்தேன்னு என் கண்ணை நோண்டி காக்காவுக்கு போட்டுருவேன். ஓ அப்படியா, சரி 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 சரி. ராணி அக்கா நம்ம எப்படி போறோமோ அதே போல அவ்வளோலையும் வர சொல்லுங்க, வர ஆளுவன்னா வர சொல்லுங்க, இல்லைன்னா போக சொல்லுங்க அப்படியே. ஏம்மா சின்ன பொண்ணு வசந்தி எங்க, அவளையும் கூட்டிட்டு போவோம், அப்புறம் அவ கோச்சுக்கிடுவா. அண்ணா அங்கன எங்கனையாவது கிடக்கும், இப்ப வரோம். சொல்லல நான் வந்தாச்சு. ஏக்கா ராணி அக்கா, நாங்க ரெண்டு பேருமே போய் வாழையில எல்லாம் அறுத்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலையெல்லாம் கிடக்கும்ல, இன்னும் நீங்க தான் நீங்க நிறைய சாப்பாடு போடுத்தீங்க, நீங்க அந்த வேலையை போய் பாருங்க. அது மத்தியானத்துக்கு தானம்மா, இப்போ 8 மணி தானே ஆகுது, நம்ம ஒரு 2 மணி நேரத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு 10 மணிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சா சமைச்சிடலாம். ஏக்கா ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, நாங்க இன்னும் இந்த லட்சுமி அக்கா தோட்டத்துல போய் ஓடி போய் ஒரு 2 இலை போல பறிச்சுட்டு வந்துருவோம். நீங்க போய் வேலையில பாருங்க, இதுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்குது. சீக்கிரமா பண்ணி முடிச்சாலும் ஒரு நல்லது தானே, வார ஆளுவலை வாங்கன்னு கூப்பிடலாம், அது போல சாமிக்கு படையில போடன்னா போடலாம். ஆமாம்ல லட்சுமி, அப்ப நம்ம இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம போய் சாமிக்கு படையில போட உள்ள வேலையெல்லாம் பார்ப்போமா? இவங்க இலையெல்லாம் அறுத்துட்டு வரட்டும். ஏன் தோட்டத்துக்கா போறிய? ஆமா பின்ன, அங்க போகாம தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போகாம வேற யார் தோட்டத்துக்கு போகுதுக்கு, அங்கதான் போவோம். சரி சரி, நல்ல இலையா பார்த்து பறிச்சு எடுத்துட்டு வாங்க, இந்த காஞ்ச போன இலையில எல்லாம் பறிக்காதீங்க. ஏக்கா எத்தனை போல பறிக்கணும்? ஒரு 10 இலை போல பறிச்சுட்டு வரட்டா? லட்சுமி 10 காணுமா, இல்ல ஒரு 15 போல பறிச்சுட்டு வர சொல்லட்டா? சின்ன பொண்ணு நீ ஒரு 20 இலை போல பறிச்சுட்டு வா, மீதி வந்த நாள் வரட்டு, பிரச்சனை இல்லை, நம்ம ஆளாலே வீட்டுல எடுத்துட்டு போலாம்ல. சரிக்கா போயிட்டு வரோம். சரி வாங்கக்கா, அப்ப நம்ம வீட்டுல போய் வேலையில இருந்தா அதை போய் பார்க்கலாம்.
ஏக்கா இலைய எடுக்க போனாலும் எங்கக்கா போய் தொலைஞ்சாலுவ போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சாமிக்கு வேற படையில போடணும். நான் வேணா போய் இந்த பக்கத்து வேலையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு அங்கேருந்து 2 வாழை இலை வெட்டிட்டு வரட்டா, நம்ம இங்கே வச்சு படையில போட்டுடலாம். வேணா கொஞ்சம் கூட இலை எடுத்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேணாலும் கொடுத்துடலாம், வயிறு பசி அது வேணாம் தாங்காதுல்ல. சரி லட்சுமி, அப்போ நீ போய் எடுத்துட்டு வா, நான் இந்த கறியெல்லாம் எடுத்து வைக்க சாமிக்கு படையல போட. இப்படி இல்லை போய் தொலைஞ்சிட்டாலுவ இன்னைக்கும் பார்த்து. இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாளுவோ தெரியலை வந்து. சின்ன பொண்ணு, நம்ம தொட்டு நக்கி பார்ப்போமா கறியில உப்பெல்லாம் இருக்கான்னு. சாமிக்கு வைக்கக்கூடியது, சாமி பிறகு கோச்சிராம நம்ம கூட. அப்ப நம்மள பின்ன யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, சாமிக்கு வைக்கதான் ஆனா தொட்டு நக்கி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிட்டு பார்க்கலாமா சின்ன பொண்ணு? இந்த மொக்க காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணவே கூடாது தெரியுமா? சாமிக்கு வைக்க சாப்பாடு கிட்ட நின்று அதெல்லாம் அப்படி நக்கி எல்லாம் பார்க்க கூடாது. சாமிக்கு வச்சுட்டு அந்த சாப்பாடை சாப்பிடணும்னே சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் வைப்பாவ. ஓ அப்படி, சரி சரி. இலைய எடுத்துட்டு வர நேரங்கள். ஏன் பரட்ட இலை எங்க? நாங்க எல்லாம் 1/4 மணி நேரத்துலயே வந்துட்டோமே இலைய இருக்க போயிட்டு. இலையை தூக்கி அண்ணா தானே வச்சிருந்தேன் அதுல. இது 1/4 மணி நேரத்துல வந்துட்டியா? எங்க உங்களெல்லாம் காணவே இல்லை. நாங்க அங்க எலிசபெத் அக்காவை பார்க்க போனோம். அந்த இலையை தூக்கி அந்த காம்பவுண்ட் மேல வச்சுட்டு. நீங்க பார்க்கலையா? ஆனா காம்பவுண்ட் மேலதான் அந்த இலை இருக்கு. அண்ணா பாருங்க, இங்க இது பார்த்தா தெளிவா தெரியுது. நான் பக்கத்து வேலையிலேருந்து எல்லாம் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க கொண்டு வரலன்னு சொல்லி உங்களை அறுத்து இருந்து அவள் என்ன நினைச்சிருப்பாவ? இவ்வளோ பெரிய வாழை தோட்டம் வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து இலையா இருக்கன்னு நினைச்சிருப்பாவல்லா. ஷி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக தெரியாதா சின்ன பொண்ணு ஒரு இடத்துக்கு போகும்போது? இன்னொன்னு சின்ன பிள்ளையா? அது உங்க தப்பு. நீங்க தான் எடுத்து பார்த்துருக்கணும் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காவன்னு. நீங்க அது பார்க்காம இருந்துட்டு நீங்க எப்படி என்ன சொல்லிட்டு இருந்தா? என் பேர்ல ஒரு தப்புமே இல்ல. சரி, வயிறு பசிக்கு போய் சோறு எடுங்க, தின்னுவோம். சாமிக்கெல்லாம் படையில வச்சுட்டு தான் சின்ன பொண்ணு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா சாமி குத்தாயிரும். சரி, சீக்கிரம் அப்ப சாமிக்கு வைங்க. அதான் ராணியக்கா வைக்க போயிருக்கு. இனி வச்சுட்டு வந்த பிறகு இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விளம்பிட்டு நம்ம அதுக்கு அடுத்து தான் சாப்பிடணும். நம்மளும் சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்ல. சின்ன பிள்ளைங்க தெய்வம் போல, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இது எல்லா இடத்துலையும் இப்படிதான். ஓ அப்படி, சரி சரி. நல்லா சாப்பிடுங்கம்மா, என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிறைய சாப்பாடு இருக்கு. லே உருண்டை. என்ன ஆண்டி சொல்லுங்க. சியானா எங்க? சியானா எப்போ உன் கூட தானே விளையாடிட்டு இருப்பா, அவளை கூட்டிட்டு வரலையா? அவங்க அம்மா எங்க பேருக்காக போல, அதான் அவங்க வரல. நானும் போய் பார்த்தேன், அவங்க வீட்டுல ஆளே இல்லையா, அதான் என்னையும் எங்க அம்மையும் கூட்டிட்டு வந்தேன். இன்னல உளறிட்டு இருக்க, நீ உங்க அம்மா கூட்டிட்டு வந்தியா? அப்ப உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வரலையா? என்ன ஆண்டி நீங்க தான் உளறிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உளறி வாயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அறிவில்ல மண்டையில இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க. லே உருண்டை, சிரிச்சுட்டே இருக்கேன்னு பார்க்காத, பட்டுன்னு கோவப்பட்டு அடிச்சிட போறேன். மரியாதையை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிரு. சரி ஆண்டி, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்ப அமைதியா தானே இருந்திருக்கணும். எதுக்கு எந்த கிடந்து சாடிட்டு இருக்கீங்க? ஆண்டி சாப்பாடு சூப்பரா இருக்கு ஆண்டி. ஏம்மா நீ இந்த கீதாவை பிள்ளை தானம்மா? ஆமா ஆண்டி. உங்க அம்மா வரலையாட்டி? உங்க அம்மா எங்க? எல்லா விஷயத்துக்கும் முந்திட்டு வந்து நிப்பா, இன்னைக்கு என்ன காணல. இப்படியெல்லாம் பேசாதம்மா, நம்ம தானே அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம், நம்ம தான் அவங்கள மரியாதையா வச்சிருக்கணும். சும்மா விளையாட்டுக்குக்கா, நம்ம கீதாளுக பிள்ளை தானே, எவ்வளோ வேணா நம்ம விளையாடிக்கிடலாம். அப்படியே ஆண்டி ஒரு அளவுக்கு தான், பிறகு கோவப்பட்டுட்டே இருந்தீங்களா? இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்படிதாம்மா, கொஞ்சம் பேச முன்னாடியே கோவப்பட்டு என்னத்தை இல்லாம சொல்லிட்டு இருக்கு. நம்மளால ஒன்றும் சொல்லதுக்கு வழி இல்லை. நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஏக்கா, உங்க 2வது பிள்ளை வரலையாக்கா? மூத்த பிள்ளை சோனி மட்டும் வந்திருக்கா. அவன் எங்க இருக்கா? அவளை இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ், அதான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்கா. இவன் என்னை வீட்டில் தானே கிடந்தா, அதான் இவளை மட்டும் என்னை கூட்டிட்டு வந்தேன். சரி, லட்சம் எங்க? லட்சுக்கு அணக்கமே இல்லை, இல்லாட்டா எல்லா இடத்துலயும் முந்திட்டு வந்து நிற்கும். லட்சம் அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு லட்சு தானே சமையல், அதான் சாப்பாடு பாக்கியே நல்லா இல்ல. சின்ன பொண்ணு, இடையில இருக்க தொட்டு நக்கி பார்த்தேன், ஊறுகாலாம் அப்படி செம்மையா இருக்கு சின்ன பொண்ணு. எப்படிதான் வைப்பாவளோ என்னதோ தெரியல. நம்ம எத்தனை வாட்டி வச்சாலும் அந்த ஒரு புளிந்த வாடை தான் வருது, என்னதோ தெரியல. அவெல்லாம் வச்சா மட்டும் சூப்பரா இருக்குது. அதெல்லாம் அவங்க கைப்பக்குவம். நமக்கெல்லாம் அந்த கைப்பக்குவம் வந்தா நம்ம இந்த இடத்துல எப்படி இருந்திருப்போமா? நம்ம ஏதோ ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சு நம்ம பெரிய லெவலுக்கு போயிருப்போம். சரி மக்களே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ்.